ஹலோ சன்ஷைன். யூகேல நீங்கள் எங்கேயாவது கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா பர்மிங்ஹாமில் இருக்கிற வெங்கடேஸ்வரா கோயில் வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷன். எங்களுக்கு லிங்கன்லேருந்து இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு 2 hours ஆகும். அதனால் எங்களால் அடிக்கடிலாம் போக முடியாது. அதனால் டைம் கிடைக்கும்போது எங்களுக்கு போகணுன்னு தோணும்போது போகும். இங்கே போனீங்கன்னா உள்ளாரெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. அதனால் நாங்கள் வெளியில் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் கோயில் எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப அழகாக இருக்கும் கோயில். உள்ளார சிலை எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப காமாக குவைட்டான என்விரான்மெண்ட். அங்கே கோயில்லையே நீங்கள் உள்ளார குழந்தைங்களுக்கு மொட்டை போடுறதுலேருந்து அப்புறம் ஏதாவது புதுசாக கார் வாங்கினீங்கன்னா அப்படின்னா அங்கே காரில் பூஜை பண்ணுறதுக்கு அப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ளார இருக்குது. அங்கே போனீங்கன்னா நீங்கள் சாப்பிடாமல் வரவே முடியாது. நிறைய பேர் வேண்டிக்கிட்டு நிறைய அன்னதானம்லாம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு டைம் நாங்கள் போகும்போதும் ஒருத்தவங்க ஒரு டைப் ஆஃப் ஃபுட் இருக்கும். நாங்கள் இந்த தடவை போகும்போது எங்களுக்கு சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் தான் கிடச்சிது. ஆனால் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. பிரசாதம்னாலே டேஸ்ட்டாக தானே இருக்கும். நாங்கள் ஃபுல்லாக ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே லட்டு கிடைக்கும். திருப்பதி லட்டு மாதிரி பெருசாக இல்லைனாலும் குட்டியாக இருக்கும். ஒரு லட்டு பார்த்திங்கன்னா 2 pounds, அதான் நம்ம ஊர் காசுக்கு 200 ரூபா. முன்னாடி நாங்கள் போகும்போதெல்லாம் 1 pound தான் இருந்தது ஒரு லட்டு. அதே சைஸ் லட்டு இப்போ 2 pound ஆக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போக போக அப்படியே 5 pounds அந்த மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன். இங்கே கோயிலுக்குள்ளார வெங்கடேஸ்வரர் மட்டும் இல்லை, சிவன் இருக்கார், அதுக்கப்புறம் சாய்பாபா இருக்காங்க, முருகர் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய லக்ஷ்மி தேவி, அந்த மாதிரி நிறைய சாமி உள்ளார இருக்குது. உள்ளார கார் பார்க்கிங்கும் கோயிலுக்குள்ளாரே உண்டு. ஃப்ரீ கார் பார்க்கிங் தான். நம்ம நிம்மதியாக ஃபேமிலியோடு போயிட்டு தாராளமாக நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு வரலாம். இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். பை ஃபார் நவ். Thank you.